ஓகே பாருங்க, நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாகிரபி ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் நிக்கோபார் தீவு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த தீவு திட்டம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீல பொருளாதார வளர்ச்சியை மேற்கொள்றதுக்கான ஒரு முக்கியமான திட்டம். இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திட்டம் எதுக்காக தொடங்கப்படுது, இந்த திட்டத்தில் எவ்வளோ நிதி ஒதுக்கீடு, இந்த திட்டத்தினுடைய நன்மைகள் என்ன, இந்த திட்டத்தினுடைய தீமை என்ன, இந்த திட்டத்தால் நம்ம என்னெல்லாம் பெற போகிறோம் அப்படின்ற ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்க போகிறோம். இது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிமினரி கம் மெயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். நம்ம வடிவமைச்சிருக்கக்கூடிய இந்த கரண்ட் அஃபேர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, குறிப்பாக நம்ம ஆல்ரெடி ஒரு சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சேயோன் நடப்பு 365 அப்படின்ற ஒரு நடப்பு நிகழ்வுகள் சீரீஸ் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பாக வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற வகையில் இதில் நமக்கு மெயின்ஸுக்கு எழுதுகிற வகையில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது ரெடி பண்ணியிருக்கோம். சரி பார்ப்போம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்ட்டு. ஓகே, இங்கே பாருங்க. ஓகே, திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் நிக்கோபார் திட்டம். ஓகேவா, கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசினுடைய ஒரு கனவு திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் இந்தியா வந்து வளரணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி பாதுகாப்பு தொடர்பாகவும் இந்த திட்டம் பெரிய அளவில் பார்க்கப்படுது. பாதுகாப்பு தொடர்பாகவும் இந்த திட்டம் பெரிய அளவில் பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்துக்கான நிதி உதவி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 81,000 கோடி அளவுல இந்த திட்டம் வந்து செயல்படுத்த போறாங்க. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் யார் வடிவமைச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக் அமைப்பு தான் இந்த திட்டத்தை வடிவமைச்சிருக்காங்க. நிதி ஆயோக் அமைப்பு வந்து இந்த திட்டத்தை வடிவமைச்சிருக்காங்க. குறிப்பா இந்த திட்டம் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை சார்ந்து இருக்கக்கூடிய திட்டம். அதுக்குள்ளதான் இந்த திட்டம் அப்படின்றத செயல்படுத்த போறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பத்தி பார்த்துருவோம். ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் கிரேட் நிக்கோபார் தீவு. ஓகேவா, GNI அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா, கிரேட் நிக்கோபார் ஐஸ்லாண்ட். ஓகேவா, இதோடைய மொத்தம் இந்த கிரேட் நிக்கோபார் தீவுல எவ்வளவு இருக்கு அப்படின்னா 836 தீவுகள் வந்து மொத்தம் இருக்கு. அதுல குறிப்பா அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்கக்கூடிய கால்வாய் எதுன்னு கேட்பாங்க. 10 டிகிரி கால்வாய். இந்த கால்வாயை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் அகலம் கொண்டதா இருக்கும். ஓகேவா, அப்போ மொத்தம் எத்தனை தீவுகள் இருக்குன்னு கேட்பாங்க. 836 தீவுகள் வந்து இந்த கிரேட் நிக்கோபார் தீவுல இருக்கு. அதை மொத்தமா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் தீவு ரெண்டுத்தையும் சேர்த்து கிரேட் நிக்கோபார் தீவுன்னு சொல்றாங்க. அப்ப அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்கக்கூடிய கால்வாய் எது அப்படின்னா 10 டிகிரி கால்வாய். அப்ப இதுல மிகப்பெரிய தீவு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிக்கோபார் தீவு. இதுல மிகப்பெரிய தீவு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிக்கோபார் தீவு. இதனுடைய அமைவிடம் எங்க இருக்கு அப்படின்னா தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் அமைஞ்சிருக்கு. எங்க அமைஞ்சிருக்கு? தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் அமைஞ்சிருக்கு. அப்படி இல்லைன்னா இந்திய பெருங்கடல் அப்படின்னு கூட என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஓகே, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அந்தமான் நிக்கோபார்ல கிரேட் நிக்கோபார் தீவு இருக்கு இல்லையா, இதுல எவ்வளவு தேசிய பூங்காக்கள் இருக்கு அப்படின்னா 2 தேசிய பூங்காக்கள் இருக்கு. ஒன்னு கேம்பல் விரிகுடா, இன்னொன்னு கலாதியா தேசிய பூங்கா. ஒன்னு வந்து கேம்பல் விரிகுடா தேசிய பூங்கா, இன்னொன்னு கலாதியா தேசிய பூங்கா. இதெல்லாம் எதுக்காக பார்க்கிறோம் அப்படின்னா இந்த திட்டத்தால என்ன நன்மை ஏற்படும் போது என்ன தீமைகள் ஏற்பட போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா முதல்ல இந்த கிரேட் நிக்கோபார் தீவை பத்தியான ஒரு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும். முக்கியமா 2 தேசிய பூங்காக்கள் இருக்கு. ஒன்னு கேம்பல் விரிகுடா தேசிய பூங்கா, இன்னொன்னு கலாதியா தேசிய பூங்கா. இப்ப இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா தேசிய பசுமை தீர்ப்பாயம் இது தொடர்பான ஒரு முக்கிய உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த திட்டத்திற்கான அனுமதியை வந்து கொடுத்திருக்காங்க. அதனாலதான் நம்ம இந்த திட்டத்தை பார்க்கிறோம். ஓகே, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிர்கோள காப்பகம் இருக்கு, கிரேட் நிக்கோபார் உயிர்கோள காப்பகம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேன் அண்ட் பயோஸ்பியர். ஓகேவா, MAP திட்டத்தின் கீழே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 2013ல இதை அறிவிச்சிருக்காங்க. மனிதனும் சுற்றுச்சூழலும் அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே ஐநா சபையினுடைய துணை அமைப்பின் கீழே இது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. பாருங்க, இதுல என்னென்ன பழங்குடிகள் இருக்காங்க அப்படின்னா ஷோம்பன் பழங்குடி, நிக்கோபாரிஸ், அந்தமானிஸ், ஓங்கோ. ஓகேவா, இந்த மாதிரியான முக்கிய 4 பழங்குடியினர்கள் வந்து இந்த கிரேட் நிக்கோபார் தீவுல இருக்காங்க. அடுத்து பாருங்க, இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் பத்தி பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இது 81,000 கோடி நிதியளவு உள்ள ஒரு முக்கிய திட்டம். இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா 2 விஷயத்த நமக்கு சொல்ல போகுது. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீல பொருளாதாரம், கடல் சார்ந்து இயங்கக்கூடிய பொருளாதாரம். அது மீன் வளமா இருக்கலாம்,
அல்லது அங்க இருக்கக்கூடிய அரிய தனிம வளங்களா இருக்கலாம், அல்லது சரக்கு போக்குவரத்தா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அதே மாதிரி பாதுகாப்பு பாதுகாப்பு குறிப்பா கடல்சார் வல்லமைய நம்ம நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த திட்டம் அப்படின்றது தொடங்கப்படுது. சீனாவுடைய கடல் ஆதிக்கம், பங்களாதேஷ் இருக்கக்கூடிய பகுதி, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானை சுத்தி இருக்கக்கூடிய அந்த கராச்சி, இப்போ இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா இந்திய பெருங்கடல்ல நம்முடைய ஆதிக்கத்தை இன்னும் அதிகமா செலுத்தணும் அப்படின்றது ஒரு முக்கிய நோக்கமா இருக்கும். பாதுகாப்பு சார்ந்தும் இந்த திட்டம் வந்து முக்கிய மைல்கல்லா இருக்க போது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரை நம்பி இருக்கோம், அதாவது சரக்கு இறக்குமதி செய்யக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர், தாய்லாந்து, இதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளான சிங்கப்பூர், தாய்லாந்து, இந்தோனேஷியா போன்ற நாடுகளுடைய துறைமுகங்களை தான் நம்ம என்ன பண்றோம், பயன்படுத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி இலங்கையோடைய துறைமுகங்களையும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ இந்த துறைமுகங்களை பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து நிறைய லாசஸ் வந்து உருவாகுது. அப்ப அதனால அதை குறைக்கணும்ன்ற நோக்கத்துக்காகவும் இந்த திட்டம் அப்படின்றது ஆரம்பிக்கப்பட்டது. பொதுவா பாருங்க, இந்த திட்டத்தினுடைய நோக்கம் சர்வதேச கொள்கலன் சரக்கு முனையம் அமைக்க போறாங்க. ஏற்றுமதி இறக்குமதி பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியை ஊக்குவிப்பதற்காக சர்வதேச கொள்கலன் சரக்கு முனையம் அமைக்க போறாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சரக்கு முனையத்துல என்ன பண்ணலாம், ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி ரெண்டுமே வந்து நடக்க போகுது. அதே மாதிரி பசுமை சர்வதேச விமான நிலையம், என்ன விமான நிலையம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரீன்ஃபீல்டு, ஓகேவா, சர்வதேச பசுமை விமான நிலையம் அமைக்க போறாங்க. இதனால நமக்கு என்ன பெருகும் அப்படின்னா சுற்றுலா பெருகும், சுற்றுலா வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாருங்க, பசுமை நகரம் அமைக்க போறாங்க, ஒரு திட்டமிட்ட பசுமை நகரம் ஒண்ணு அமைக்க போறாங்க. அதே மாதிரி எரிவாயு மற்றும் சூரிய மின் உற்பத்தியில தன்னிறைவு கொண்டு வர்றது, எரிவாயு மற்றும் சூரிய மின் உற்பத்தியில அங்க தன்னிறைவு கொண்டு வர்றது. இந்த எரிவாயு பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய்கள்லாம் வந்து இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி எண்ணெய் தொடர்பான வர்த்தகத்துல முக்கிய பங்கு வகிக்க போகுது. அது மாதிரி இதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு எதுன்னு கேட்பாங்க, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் ஒருங்கிணைந்த மேம்பாட்டு கழகம், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் ஒருங்கிணைந்த மேம்பாட்டு கழகம். இந்த திட்டம் எதனை நோக்கி நகருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் கடல்சார் தொலைநோக்கு பார்வை 2030 ஒரு இலக்கு வச்சிருக்காங்க. அதுல நீல பொருளாதாரத்தை எப்படியெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா விரிவடைய செய்ய போறோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி விக்ஷித் பாரத், வளர்ந்த இந்தியா, ஓகேவா, வல்லரசாக மாறக்கூடிய இந்தியா ஒரு கனவு வந்து நமக்கு இந்திய அரசுக்கு இருக்கு. 2047 இந்தியா வல்லரசாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இந்த விக்ஷித் பாரத் அடைவதற்காகவும் இந்தியாவின் கடல்சார் தொலைநோக்கு பார்வையை அடைவதற்காகவும் இந்த திட்டம் அப்படின்றது முக்கிய பங்களிப்பு அளிக்க போகுது. இதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு எதுன்னு கேட்பாங்க, அந்தமான் நிக்கோபார் தீவு ஒருங்கிணைந்த மேம்பாட்டு கழகம். அடுத்து பாருங்க, இதுல என்னென்ன முக்கிய அம்சங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரக்கு முனையம் அமைக்க போறாங்க. அடுத்து பாருங்க, சிங்கப்பூர் மற்றும் கொழும்பு போன்றவற்றின் வெளிநாட்டு துறைமுகங்களை இந்தியா நிறைய சார்ந்து இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா. சிங்கப்பூர் மற்றும் கொழும்பு போன்ற வெளிநாட்டு துறைமுகங்களை இந்தியா நம்பி இருக்கு. இப்ப அதுல இருந்து இந்தியாவை உலகளாவிய விநியோக சங்கிகளை இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா இணைக்க போகுது. ஏன் அப்படின்னா அங்க வந்து துறைமுகங்களை கொண்டு வர போறாங்க, அதே மாதிரி விமான சேவை பெருமளவுல கொண்டு வர போறாங்க, சரக்கு முனையங்களை அந்த துறைமுகங்களை உருவாக்க போறாங்க. அப்ப இது எல்லாமே நம்ம சிங்கப்பூர், கொழும்பு போன்ற வெளிநாட்டு துறைமுகங்களை சார்ந்து இருப்பதை குறைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. அடுத்து பசுமை விமான நிலையம், பொதுமக்கள் வந்து இதன் மூலம் இணைப்பாங்க, சுற்றுலா, ஓகேவா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலா மேம்பாடு, பாதுகாப்பு மேம்பாடு, அதாவது பாதுகாப்புன்னு பார்க்கும்போது வான்வழி பாதுகாப்பு மேம்பாடு, வான்வழி பாதுகாப்பு மேம்பாடு, ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, கடல் பாதை கண்காணிப்பு, அடுத்த ஒரு முக்கிய அம்சம் கடல் பாதை கண்காணிப்பு. மலாக்கா, சுந்தா, லோம்டாக் ஜலசந்திகளுக்கு அருகில் நிக்கோபார் அமைந்துள்ளதால், எந்த சந்திகளுக்கு அருகில, நீர்ச்சந்தி, ஓகேவா. இதுல மலாக்கா, சுந்தா, லோம்பெக் ஜலசந்திகளுக்கு அருகில் நிக்கோபார் வந்து அமைஞ்சிருக்கிறதுனால உலகளாவிய வர்த்தகம் மற்றும் எரிசக்தி விநியோகத்திற்கான முக்கிய கடல் பாதையை இந்தியா இனிமேல் என்ன பண்ண போகுது, கண்காணிக்க போகுது. அடுத்து பாருங்க, கிரேட் நிக்கோபாரின் இருப்பிடம் இந்தியாவை சபாங், இந்தோனேஷியாவை சார்ந்த சபாங் பகுதி, கோகோ, இது வந்து பாத்தீங்கன்னா மியான்மரை சார்ந்த பகுதி, அதுக்கப்புறம் கிராக் கால்வாய், தாய்லாந்தை சார்ந்த பகுதி ஆகியவற்றிற்கு அருகாமையில் இருக்கிறது. இது இந்தோ பசிபிக் பெருங்கடல் பகுதியில் நம்ம ஒரு மையமா நிலைநிறுத்துறதுக்கான இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவு உதவும் அப்படின்றத சொல்றாங்க. குறிப்பா கிரேட் நிக்கோபாரினுடைய இருப்பிடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இருப்பிட அமைவை வச்சுதான் இந்த திட்டம் அப்படின்றது முன்மொழியப்பட்டது. இதுல குறிப்பா இந்த அமைவிடத்தை சுத்தி இருக்கக்கூடிய பகுதி வந்து பாத்தீங்கன்னா சபாங் பகுதி இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடியது, கொக்கோ பகுதி வந்து பாத்தீங்கன்னா மியான்மர்ல இருக்கக்கூடியது, கிராக் கால்வாய் வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்துல இருக்கக்கூடியது. அப்ப இதை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான்
இதனுடைய சுத்தி மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இது நம்முடைய கிரேட் நிக்கோபார். அதனால இது இருப்பிட முக்கியத்துவம் ரொம்ப மிகப்பெரிய அளவுல பார்க்கப்படுது. கடல்சார் பாதுகாப்பு, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இந்தியாவின் முதல் கடல்சார் பாதுகாப்பு வரிசையில வந்து செயல்படுது. இப்ப நம்ம கடல்சார் பாதுகாப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லட்சத்தீவு, அதே மாதிரி அந்தமான் நிக்கோபார் தீவு, அதுல இருக்கக்கூடிய 800க்கும் மேற்பட்ட தீவுகள் இருந்தாலும் இந்த அந்தமான் நிக்கோபார் தீவு ஒட்டுமொத்தமா கடல்சார் பாதுகாப்புல நமக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுக்குது. அதுல முதலிடத்துல இருக்கிறதா சொல்றாங்க. மியான்மர், தாய்லாந்து, இந்தோனேஷியா மற்றும் வங்கதேசத்துடன் கடல் எல்லையை வந்து பாத்தீங்கன்னா இது பகிர்ந்துக்குது. ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, 1982ஆம் ஆண்டு ஐநா கடல்சார் சட்டங்கள் மாநாட்டின் கீழ் இந்தியாவிற்கு ஒரு பரந்த பிரத்யேக பொருளாதார மண்டலத்தை வந்து இந்த பகுதி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி கண்டத்திட்டு பகுதியாகவும் இது என்ன பண்ணுது அப்படின்னா விளங்குகிறது. கடல் கொள்ளைகள், கடத்தல், பயங்கரவாதம், வல்லரசு நாடுகளுக்கு இடையான எதிர்ப்புகளை திறம்பட கையாள இந்த திட்டம் அப்படின்றது ரொம்ப மிக முக்கியமான திட்டம். அதுக்காக தான் இது வந்து பாத்தீங்கன்னா உதவும் அப்படின்றத சொல்றாங்க. கடல் கொள்ளையை தடுக்கலாம், கடத்தலை தடுக்கலாம். நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நமக்கு வந்து பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல இருந்து என்ன பண்ணுது அப்படின்னா போதைப் பொருட்கள் வந்து இந்தியாக்குள்ள வருது. எதன் வழியா வருது அப்படின்னா குஜராத், அதாவது அரபிக்கடல்ல குறிப்பா குஜராத் கடல் வழியா வந்து உள்ள வர்றதா சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் தடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு, அதாவது இந்த அந்தமான் நிக்கோபார் தீவு இருக்கு இல்லையா, அதுல அமைக்கக்கூடிய இந்த கடல் துறைமுகங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து மிகப்பெரிய அளவுல உதவும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து அரபிக்கடலை தாண்டி இந்தாண்ட வங்காள விரிகுடாவில தான் இருக்கு. இருந்தாலும் கூட அந்த ரோந்து பணிகள்ல நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல இது ஓய்வெடுக்கவும் உதவும், கண்காணிப்பதற்கும் உதவும். ஏன்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க மிகப்பெரிய சரக்கு முனையம் அமைக்க போறாங்க. அதே மாதிரி நிறைய துறைமுகங்களை கொண்டு வர போறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். மிகப்பெரிய அளவிலான துறைமுகங்களை அங்க கொண்டு வர போறாங்க. அப்ப நமக்கு வந்து இந்த ரோந்து பணிகள்ல இதை சுத்தி இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல்ல ரோந்து பணிகளை மேற்கொள்றதுக்கு இது நமக்கு மிகப்பெரிய வசதியா இருக்கும். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கடல் கொள்ளை, கடத்தல், பயங்கரவாதம் இதெல்லாம் ஒழிக்கலாம். வல்லரசு நாடுகளுடைய ஆதிக்கம் பார்க்கும்போது சீனா, அமெரிக்கா இந்த மாதிரியான வல்லரசுகளுடைய ஆதிக்கம் இந்தோ பசிபிக் பெருங்கடல்ல மிகப்பெரிய அளவுல இருக்கு. அதையும் நம்ம என்ன பண்ணலாம், உடைக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சீன கடல் ஆதிக்கத்திற்கு நம்ம என்ன பண்ணலாம், முற்றுப்புள்ளி வைக்கலாம். அடுத்து பாருங்க, பழங்குடியினர் பாதுகாப்பு. ஜமாரா கொள்கை 2004, இது பழங்குடியினர்களுக்காக உருவாக்கப்பட்ட கொள்கை. அதே மாதிரி ஷோம்பான் கொள்கை 2015 படி பழங்குடியினர் அமைச்சகம் பிளஸ் பழங்குடியினர் நல இயக்குநரகம், அந்தமான் ஆதிம் ஜன்ஜாதி விகாஸ் சமிதி, இந்த 3 பேருடைய ஆலோசனை அடிப்படையிலும் இவங்களுடைய ஒத்த கருத்தின் அடிப்படையிலும் தான் இந்த திட்டம் வந்து முன்மொழியப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நேரடியாக அரசே தன்னிச்சையாக இந்த திட்டத்தை செயல்படுத்தல. ஷோம்பான் கொள்கை 2015 படி பழங்குடியினர் அமைச்சகத்துக்கிட்ட இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆலோசனை கேட்டிருக்காங்க. பழங்குடியினர் நல வாரியமும் என்ன பண்ணிருக்கு, இதுக்கு அனுமதி வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அந்தமான் ஆதிம் ஜன்ஜாதி விகாஸ் சமிதி அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. இது அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர் சார்பா இந்த அமைப்பு தான் வந்து பேசியிருக்காங்க. இவங்களும் என்ன பண்ணிருக்காங்க, உறுதியை கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த 3 அமைப்பினுடைய சம்மதத்தோடு தான் என்ன பண்றாங்க, இந்த திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. இதுல தீமைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா வனப்பரப்பு குறைக்கிறதுக்கான நடவடிக்கையை மேற்கொள்ள போறாங்க. அங்க இருக்கக்கூடிய வனப்பரப்பு மரங்கள் வெட்டப்பட போகுது. கிட்டத்தட்ட 10 மில்லியன் மரங்களை அங்க இருந்து வெட்ட போறாங்க. வெட்டி அந்த இடத்தை சமப்படுத்தி அதுக்கப்புறம் தான் இந்த திட்டம் செயல்படுத்த இருக்காங்க. அப்ப காடுகளுடைய பரப்பளவு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு, இந்த கிரேட் நிக்கோபார் ஐஸ்லாண்ட் இருக்கு இல்லையா, அதுல 75% காடுகளை கொண்டதா இருக்கு. அந்தமான் நிக்கோபார் தீவு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 75% காடுகளை கொண்டது. எனவே வனப்பரப்பு இங்க என்ன பண்ணும், இந்த திட்டத்தால குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழங்குடியினருடைய மரபு மற்றும் கலாச்சாரங்கள் பாதிப்படையும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கலாச்சாரம் பண்பாடை பின்பற்றுவாங்க. இப்ப வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அங்க அதிகரிக்கும் போது அவங்களுடைய கலாச்சாரமோ அவங்களுடைய பண்போட மாறக்கூடிய வாய்ப்பும் அதை சிதைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அடுத்தது மண்ணரிப்பு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மண்ணரிப்பு. இப்ப அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அமைப்புல மண்ணரிப்பு அப்படின்றது இருக்கும். அங்க அந்த அமைப்பே எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எரிமலைகள் வந்து இருந்திருக்கு. எரிமலை பாறைகளால் அங்க உருவாக்கப்பட்டிருக்கு, சுண்ணாம்பு கற்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப இதனால இவங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா அங்க தோண்டக்கூடிய பணிகளில் ஈடுபடுவாங்க. அதனால மண்ணரிப்பு ஏற்படலாம். பவளப்பாறைகள் அதை சுத்தி இருக்கிறதுனால சேதமடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வனவிலங்கு பாதிப்படையும். நம்ம பார்த்தோம் ஏற்கனவே தேசிய பூங்காக்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு. குறிப்பா எந்த வனவிலங்கை சொல்றாங்க அப்படின்னா ஆமையை சொல்றாங்க. அங்க ஆமை அதிக அளவுல வந்து இருக்கு.
அதே மாதிரி சுற்றுச்சூழல் சீர்கேடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்தியாவினுடைய தென்முனையான இந்திரா முனை வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரேட் நிக்கோபார் தீவுல தான் இருக்கு. கிரேட் நிக்கோபார் தீவு உயிர்கோள காப்பகம் 2013 வந்து அறிவிக்கிறாங்க. என்னவா அப்படின்னா மனிதன் மற்றும் உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் இது வந்து என்ன பண்ணுது, அறிவிக்கப்படுது. ஓகே, இதுதான் இதுல இருக்கக்கூடிய இன்னைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். இந்த திட்டம் பத்தி கேட்கலாம். இந்த திட்டம் வந்து உங்களுக்கு ஜியோகிராஃபி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா வரக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம். இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம்.